ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் தான் நான் மளிகை ஜாமான்லாம் வாங்குவேன் அப்படின்னு. ஸோ வாங்கி 3 மந்த்ஸ் ஆச்சு. காலியும் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் மதுரையில் டிமார்ட்டில் போய் வாங்க முடியாது அப்படின்றதுக்காக தேனியில் இருக்கக்கூடிய கேண்டீன்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த 3 மாதத்துக்கான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ஓகே பரவாயில்ல, அது பக்கத்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுமே தேவையானது இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம், இல்லை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராசரி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சனையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆச்சு. சம்குட்டிக்கு லீவ் வரும்போது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு சமையல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவனுக்கு என்றைக்கு லீவ் இருக்கோ அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் ஒரு டிஃபனோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்துக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த வேலை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி ரவை மட்டும் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு எப்படியும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த கிராசரி இல்லாத ஐட்டம்ஸ்லாம் எடுத்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி இறக்கி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சம்படம் அண்ட் பாக்ஸு எதெல்லாம் தீர்ந்து போயிருக்கோ அத்தனையும் சேர்த்து க்ளீன் பண்ணியாச்சு. வேகமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் க்ளீன் பண்ணி கொடுக்க சம்படம் தேய்ச்சி கழுவவும் வாங்கி கொண்டு போய் காய வச்சிட்ருந்தாங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும், இன்றைக்கி கிச்சனை டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சமையல் ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம சமையல்லாம் காய் அப்பளம் கூட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளால் இந்த ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் சீக்கிரமாக கொஞ்சம் சமையல் ஒர்க்கை கம்மி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எப்படி கிராசரி வாங்குவீங்க, அண்டு நீங்கள் எப்படி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுவீங்க, கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மோட்டிவேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்களும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை என்ன அப்படின்னா, ஒரு 5 பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிடுவேன். ஏன்னா இடையில நம்ம இந்த வேலை பார்க்குற அவசரத்தில் தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம். ஸோ ஃபில் பண்ணி கண்ணு முன்னாடி எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். 2வது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு போர் அடிக்காமல் இருக்கணும், இடையில டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொஞ்சம் சவுண்டு வச்சு ப்ளே பண்ணி கேளுங்க. அதுவுமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் இது 2 மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். சாதம் அண்ட் டீ காஃபிலாம் எடுத்துக்கிறனோ இல்லையோ, பட் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் உட்காருவேன், திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கே என்னடா அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நாமளும் வேலை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்கே முடிச்சுட்டு அங்கே கிராசரியும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். எதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு விலைக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபேன் ஓடிட்டே இருக்கனால அது உணர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சுத்தமான டவல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிராசரியை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கொண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் அங்கே கிச்சன் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே முடிச்சுட்டு வரும்போது இங்கே பாத்திரமும் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிராசரி ஃபில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி கிச்சனில் இருக்க அத்தனை பாத்திரத்தையும் இறக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆனது. எல்லா பாத்திரத்தையுமே இறக்கி விளக்க ஆரம்பிச்சிட்டேன். எதெல்லாம் பேலன்ஸ் நான் யூஸ் பண்ண பொருள் அண்ட் யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையுமே இறக்கி மொத்தமாகவே விளக்கிட்டேன். இந்த சம்மர் டைமில் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அண்ட் தேவையில்லாத பொருளையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா அதை எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். நம்ம கிச்சன்லேயே வச்சுருந்தோன்னா தேவையில்லாமல் எண்ணெய் பிசுக்கு அண்டு ஒட்டை அப்புறம் தூசி படிஞ்சு அந்த பாத்திரமும் வேஸ்ட் ஆகிடும். நம்மளும் திரும்ப எடுத்து விலக்கி வைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பாத்திரம்லாம் நமக்கு தேவைப்படுதோ, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் தேவையில்லாத பாத்திரங்கள்லாம் அப்பைக்கப்போ நம்ம விலக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் நான் காலைல ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி தேவையில்லாத எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து நம்ம நல்லா விலக்கிட்டு
அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணி வச்சுட்டு தேவை இருக்க பாத்திரத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து கிச்சனை வந்து அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒட்டடைலாம் அடிச்சிடுவேன் நல்லா ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு. ஒட்டடை அடித்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு தண்ணியில் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு சுத்தமான டவல் வச்சு அந்த லிக்விடை வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, கரப்பான்பூச்சி அண்ட் பல்லி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரவே வராது பச்சை கற்பூரத்துக்காக. அதனால் நம்ம அப்படி சுத்தம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நான் செல்ஃபில் வந்து பேப்பர்லாம் போட மாட்டேன். செல்ஃபில் பேப்பர் போட்டால் கரப்பான்பூச்சி அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் ஸோ கிச்சனில் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே சம்படம்லாம் ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு, என்னென்ன கிராசரிலாம் வாங்கிட்டு வந்தனோ அதெல்லாம் கடகடன்னு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கறிப்பொடியும் குழம்பு மிளகாய் தூளும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை எடுத்து வைக்கவே இல்லை. சரி ஒரே இதாக கிராசரி ஃபில் பண்ணும்போதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் பருப்பு, மிளகாய் வத்தல், கடுகு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல் நாளே ஒரு தட்டில் போட்டு காய வச்சுடுவேன். அடுத்து பழைய பொருள் என்ன இருக்கோ அதையும் தட்டில் போட்டு காய வச்சுருவேன். காய வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு வராது. இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே வண்டு பிடிச்சிரும். அதனால வந்து ஓரளவுக்கு எல்லா திங்ஸுமே வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். திரும்ப வந்து ஒரு 1 மந்த் கழித்து எப்போ நல்லா வெயில் அடிக்குதோ அந்த டைமில் எல்லாத்தையுமே திரும்ப தட்டில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்படி தான் போயிட்டுருக்கும். இல்லைன்னா 3 மந்த்ஸ்லாம் வந்து பலசரக்கு வந்து அப்படியே ஃபில் பண்ணி வைக்கிறது கண்டிப்பாக வண்டு விழுந்துரும். இல்லை அப்படின்னா புழுக்கூடு பிடிச்சிரும். ஸோ அதனால தான் மளிகை ஜாமான்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே செல்ஃபும் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்போ எடுத்து வச்சிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சம்பளங்களை வந்து 1 பை 1 அப்படி
எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணதை ஃபுல்லாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக நீட்டாக வைக்க ரொம்ப பிடிக்கும். சில டைம்ஸில் வந்து வேலை அதிகமாக இருக்கும்போது அதை அந்தளவு கண்டுக்க மாட்டேன். எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவேன். என்னை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை பார்க்க மாட்டேன். இப்போது கிச்சன் டீப் க்ளீன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்றைக்கே வந்து அதை க்ளீன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா தொடர்ந்து அந்த வேலையை செய்ய மாட்டேன். எடுக்கிற வேலையை கரெக்டாக அதை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி தான் முடிச்சிடுவேன். இது பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபில் நிறையா பாத்திரம் வைக்க வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பானையில் தண்ணியெல்லாம் அது எல்லா வீட்லேயும் நடக்கும். பானையில் தண்ணி குடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த செல்ஃப்லேயே கவுத்துவாங்க. அப்படி கவுத்தும்போது என்ன ஆகும்னா தண்ணி அங்கேயும் படும். அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்துக்கும் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் என்கிட்ட வந்து இந்த கூடை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. எதுவும் யூஸ் ஆகலை. சரி இதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் 2 செம்பு அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட டிஃபன் பாக்ஸு அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த சம்படம் அதுக்கப்புறம் டம்ளரு ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய அதுக்கு கீழே இருக்கிறது சுத்தமாக நான் எடுக்கவே மாட்டேன். அதனால அதை அப்படியே கீழே வச்சாச்சு. தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மிக்ஸி கொஞ்சம் எப்போவுமே மிக்ஸி துடைச்சிடுவேன். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மிக்ஸி அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் துடைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் துடைச்சி எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிருந்தப்போ இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சம்முக்கு நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா இதை வந்து தனித்தனி பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரே டைமில் எல்லாமே எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்குமே மார்னிங் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா தேடிட்டு இருக்கணும் எங்கே வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் அந்த ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர சந்தோஷமாக இருந்தது அதை க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. தேவையான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். கீழேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொருட்கள் எதுவுமே நான் வைக்கல. நம்மது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான், ஸ்மால் கிச்சன் தான். ஸோ பார்க்க நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த டவல் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா மிஷின் பக்கத்தில். அதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, குக்கர் இருக்குது, கிரைண்டர் இருக்குது. ஸோ தூசி படியக்கூடாது அப்படின்றக்காக டவல் போட்டிருக்கேன். சொந்த வீடோ வாடகை வீடோ அது எந்த வீடாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அந்த வீடை அழகுபடுத்தி பார்த்தாலே அதில் பெரிய சந்தோஷம்தான். ஸோ இந்தளவுக்கு வந்து பொதுவாகவே நம்ம கிச்சனில் நிறையா திங்ஸ் இல்லைனாலே கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 மணி பிளான்ட் வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் நிறையா மணி பிளான்ட் வச்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு வந்து இந்த மணி பிளான்ட்டு எல்லாமே ஒவ்வொன்றா வந்து வாடி போக ஆரம்பிச்சது. சரி நேற்று கொஞ்சம் ரீஃபில் பண்ணி சூப்பராக வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஏன் இவ்வளவு வேலையும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு பார்த்த பிறகு கிச்சன் சூப்பராக இருந்தது. அந்த கஷ்டமே தெரியலை. இதுவரையும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.